உண்மையிலே சத்தியம் சாமி ஐயா. அவர் நம்பினா கண்டிப்பா இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டேன்னா அது முடிச்சிருவார். அந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. மேலே ஏறி வந்து யாராவது பிரிந்து இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க, நல்லதே நடக்கும். அருவியை பார்த்தோன்னே ரொம்ப குஷியோட வந்து ஆட்டம் பாட்டம் போட்டுவார். ஒரு வயசானவன் கூட்டு வந்து நல்லா வச்சு சேரிக்கு அருமை இடம் கூட. இந்த பாத்தீங்கன்னா வளைவுகள் எந்த அளவுக்கு ஆபத்தானன்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸா 70. இப்போ நம்ம அருவியில நிற்கோங்க. கார்ல பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கும் போதே இந்த காலெல்லாம் வைப்ரேஷன் ஆகுது, ரொம்ப நடக்க முடியல. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறையாக தான் இருக்குது, அதை தாண்டி தான் போகணும். ஆனால் அங்கே நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு சாரில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆகாய கங்கையை பார்த்தோன்னே ஒரு பேரு இன்பமாக இருந்த மாதிரி இருக்குது. அதாவது நண்பர்களே, நம்ம போட்டில் போயிட்டு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம். நண்பர்களே, நம்ம வந்து இப்போ வந்து கொல்லிமலைக்கு போகிறோங்க. கொல்லிமலைக்கு வந்து நம்ம நண்பர்கள் எல்லோரும் போகிறோம். ஒரு 5 பேர் மொத்தத்தில் போகிறோம். அவங்கெல்லாம் புதுசு. நான் ஏற்கனவே ஒரு திருப்பி போயிட்டு வந்ததுனால நம்ம ஒரு அனுபவத்தை வச்சு உள்ளே பயணிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து கொல்லிமலை கீழ் சேர போகிறோம், நெருங்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து ஒரு 70 கேர்பின் நம்ம ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இதில் வந்து அதிகமாக டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம வந்து 70 கேர்பின் பெண்டை நம்ம கடந்து தான் போக போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள், நிறைய வனவிலங்குகள்லாம் நிறைய பார்க்கலாம். காரில் பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கும்போதே இந்த இயற்கை அழகை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை ஓரம் கட்டி அப்படி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்படியே பார்ப்போம். அப்படின்னோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காண்டி அப்படின்னா குரங்குகளுக்கு, வனவிலங்குகளுக்காக தண்ணி வச்சுருக்காங்க. இந்த தொட்டியில் வந்து விலங்குகள் வந்து குடிக்கும். அங்கே ஒரு கருங்குரங்கு வந்திருக்கு பாருங்கள். அந்த கருங்குரங்கு தண்ணி குடிக்க தான் வந்திருக்கு. நம்ம கூட ஒரு வாய் பேசாத பையன் வந்திருந்தான். அவன் வந்து வேகமாக குரங்கை பிடிக்கிறதுக்காக அங்கே போய் நிற்காம பாருங்கள். அவன் குரங்கு பிடிக்கிறதே அலைகிறாங்க. குரங்கு எங்கே ஏறி நிற்க பாருங்க. 58வது கொண்டை வீசி வளைவுன்னு சொல்லி போட்டு கிடத்துல ஏறி நிற்க பாரு. இப்போ வந்து நம்ம கொல்லிமலை ஊரை நெருங்கிட்டோங்க. நம்ம நிறைய கொண்டை ஊசி வழிகளை தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாச்சியார் அம்மன் கோயிலை உள்ளே வந்து போய் பார்க்க போகிறோம். நம்ம உள்ளே போய் தரிசனத்தை பார்த்துட்டு அப்படி நம்ம வருவோம். வாங்க உள்ளே போவோம். அருமையான ஒரு தரிசனம் கிடைச்சது. அப்படின்னு நம்ம வெளியே போகலாம். நம்ம இப்போ 70 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கிற இடம் ஊர் பேர் வந்து சோளக்காடு. சோளக்காடு தாண்டி நம்ம அப்படி போகிற வழியிலேயே நம்ம ரூம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே போகலாம். நல்ல ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. பெய்ய ஆரம்பித்தோடனே லைட்டாக குளிர வேறு செய்ய ஆரம்பிச்சிட்டு இந்த இயற்கையை பார்த்திங்கன்னா வானத்தெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டே அப்படி காரில் பயணம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே எங்கள் கண்ணில் தட்டுப்பட்ட கடை தான் இந்த அண்ணாச்சி பழ கடை. அக்கா சீவர அழகை பார்த்துட்டே அப்படியே நிப்பாட்டியாச்சு. அக்கா ஒரு பழத்தோட விலை எவ்வளோக்கா அப்படின்னு சொன்னோன்னே 20 ரூபா தான் தம்பி அப்படின்னாங்க. அப்படியாக்கா எங்களுக்கு ஒரு 3 பழம் தாங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே, இருப்பு தம்பி சூப்பராக வெட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தட்டில் வெட்டி போட ஆரம்பித்தாங்க. வெட்டி போட்டு நம்ம காரஞ்சாரமாக வத்தப்பொடியை எல்லாம் போட்டு கையில் கொடுத்தாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பழம் நாங்கள் சூப்பராக வெட்டி கொடுத்தாங்க. நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குங்க. நல்ல பழமாக இருக்குங்க. பழம் வெட்டி விற்கிற அக்காட்ட நம்ம ரூமு கேட்டோம். ரூம் வந்து அக்கா பக்கத்தில் இருக்குப்பா, நல்லா சூப்பர் ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கேக்கா இருக்குது அப்படின்னோடனே, இங்கே ஒரு டவர் பக்கத்தில் இருக்குப்பா அப்படின்னாங்க. உடனே விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த ரூமை போய் பாருங்கப்பா அப்படின்னோடனே நாங்களும் வந்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரூமு. சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. நம்மளும் இங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். உங்களுக்கும் இந்த ரூம் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். லாட்ஜில் ரூமை போட்டாச்சுங்க. போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இடத்துக்கு போகிறது வந்து நம்ம அருவின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குனாங்க. நம்ம அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம்.
நம்ம அருவியில் குளித்தா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக விழும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தண்ணி நல்லா அதிகமாகவே விழுந்துச்சு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். தூரத்துலேருந்து பார்க்குறக்கு அந்த அருவியோட சவுண்டு நல்லா கேட்குது. நம்ம அப்படியே பக்கத்தில் நெருங்கிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா அருவி ரொம்ப சூப்பராகவே தெரியுது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே பக்கத்தில் போய் பார்ப்போம். இப்போ நம்ம அருவியில் நிற்கோங்க. அருவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அதிகமாக விழுந்த மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து கீழே போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் குளிக்கலாம். யாருமே இல்லை அருவியில் குளிக்கிறதுக்கு. நம்ம மட்டும் தான் குளிக்க போகிறோம். நல்ல குளிப்போம் வாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது எட்டுக்கை அம்மன் அந்த கோயில் தான் வந்திருக்கோங்க. நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெமன் வச்சுருக்காங்க, அர்ச்சனை தட்டு வச்சுருக்காங்க, கற்பூரம் வச்சுருக்காங்க. உங்கள் அர்ச்சனை தட்டுலாம் இங்கே வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே நெருக்கத்துலேயே வச்சுருக்காங்க, அங்கேயும் போய் வாங்கிக்கலாம். வாங்க உள்ளே போவோம். கோயில் பக்கத்தில் நெருங்கிட்டே இருக்கிறவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ கடை இருக்குது. டீ கடை பக்கத்தில் அர்ச்சனை தட்டுன்னு வச்சுருக்காங்க, லெமன் வச்சுருக்காங்க, லெமன் மாலைகள் வச்சுருக்காங்க. என்ன வாங்கிக்கலாம். நம்ம அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சன்னதி இருக்குது. இங்கே சன்னதியில் வந்து ஒரு குறி கேட்டுட்ருக்காங்க. நம்ம சன்னதிக்கு வந்துட்டோம். கோயில் சன்னதிக்கு வந்தாச்சுங்க. நம்ம பேக்ரவுண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே அப்படியே நம்ம நடந்து வேகமாக போவோம். கோயிலுக்குள்ளே வந்த உடனே விநாயகர் வந்து காட்சி கொடுத்துட்ருக்காரு. நம்ம அவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போகலான்னு வந்து அவர் கையெடுத்து கும்பிட்டு தரிசனத்தை வாங்கிட்டு உள்ளே போகிறோம். கொல்லிமலையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கை அம்மன் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தகடு வந்து கட்டி வச்சுருக்காங்க. அவங்களோட வேண்டுதலை வந்து வேண்டி அந்த தகடில் வந்து எழுதி கட்டுறாங்க. அது போக பூட்டுகள் நிறைய தொங்குது, மணிகள் நிறைய தொங்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இந்த எட்டுக்கை அம்மன் கோயிலில் வந்து ஒரு சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னா இங்கே வந்து நியமிச்சத்தை வந்து செலுத்துகிறாங்க. அவங்களோட ஆடைகளை ஃபுல்லாக இந்த சூலாயத்தில் வந்து எல்லாத்தையும் சுற்றிட்டு போகிறாங்க. கணவன் மனைவி யாராவது பிரிந்து இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க, நல்லதே நடக்கும். ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு போங்க வாங்க. நம்ம தம்பி வந்து மசாஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்ட வந்த இடம் தான் நம்ம மாசிலாமணி அருவி பக்கத்தில் மசாஜ் சென்டர். அவன் வந்து உள்ளே மசாஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கான். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். தம்பி ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவனோட தம்பி அருளுக்கு தான் மசாஜ் பண்ண போகிறாங்க. இவனுக்கு வந்து 500 ரூபா மசாஜ் பண்ணால் போதுன்னு, எனக்கு கொஞ்சம் கழுத்து வலிலாம் இருக்குது அப்படின்னா. சரி தம்பி, நானே பெரிய வைத்தியர், என்கிட்ட வந்து நீ இதெல்லாம் சொல்லலாமா, நான் சரி பண்ணி தரேன் தம்பி அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் மோதிரத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு.
தம்பிக்கு ஆயில் மசாஜ் நல்லா பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு அப்படி கிளம்பியாச்சு. மாசிலாமணி அருவி வாசலில் வந்து யார் நிற்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி பில்டர் 2 பேர் நிற்காங்க, நம்ம கூட வந்த ஆட்கள். மாசிலாமணி அருவியில் ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க குளிக்கிறதுக்கு. நம்ம உள்ள என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி நம்ம உள்ளே போக வேண்டியதான். என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு, அப்படி நம்ம கிளம்போம். இப்போ வந்து நம்ம மாசிலாமணி அருவி போகிறோம். போகிற வழியில் வந்தீங்கன்னா அந்த முட்டை பணியாரம் வச்சுருக்காங்க, வாங்க பார்ப்போம். சுட சுட பணியாரம் போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோமா அப்படின்னு கேட்டோம். 12 பணியாரம் 90 ரூபா அப்படின்னாங்க. சரிங்கம்மா எங்களுக்கு ஒரு பிளேட்டு போடுங்க அப்படின்னா பாட்டிமா சுட சுட முட்டை பணியாரம் சுட சுட போட்டு கொடுத்தாங்க. நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த முட்டை பணியாரம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கமாண்டை தெரிவிங்க. நமக்கு முட்டை பணியாரம் ரெடி ஆகிட்டே இருக்குது. வாங்க முட்டை பணியாரத்தை பார்க்கலாம். முட்டை பணியாரம் ரெடி ஆகி வந்துட்டு நம்ம அண்ணன் தலைப்பால் கையில் வச்சுருக்காப்புல. சட்னி வந்து தக்காளி சட்னி வேறு வச்சுருக்காங்க. வாங்க டேஸ்ட் பார்ப்போம். மாசிலாமணி அருவிக்கு வந்தீங்கன்னா நம்ம பாட்டியோட கடையில் வந்து சாப்பிட்டு போங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம மாசிலாமணி அருவி வாசலில் நடந்து போயிட்டுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. அன்னாச்சி போட்டிருக்காங்க, அப்புறம் வாழைக்கண்ணுலாம் நட்டி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா காந்தேரி மிளகா வச்சுருக்காங்க. மிளகு கொடிகள் நிறைய இருக்குது. நிறைய விவசாயம் தான், இங்கே ஃபுல்லாக விவசாய பூமினால விவசாயமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும். பாட்டி மேலே பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை இருக்குது. ஒரு அந்த மூலிகைக்கு நம்ம தையல் நெய் ரெடி பண்ணுறதுக்குள்ள அது என்னமா மூட்டுவலி கொட்டையம்மா. சரிங்க சரி. நம்ம மாசிலாமணி அருவிக்கு போகிற வழியில் அம்மா இருக்காங்க, வேணுன்னா வாங்கிக்கோங்க அம்மாட்ட. மாசிலாமணி அருவி பார்த்தோன்னே ரொம்ப குஷியோடு வந்து ஆட்டம் பாட்டம் போட்டு அப்படி ஜாலியாக வந்தோம். வந்துட்டு இப்போ ஆனந்தமாக ஒரு எல்லோரும் சேர்ந்து குளித்து ஒரு ஆட்டத்தை போட்டோம் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கியாச்சு. நம்ம அடுத்ததாக பயணம் பண்ணி போயிட்டுருக்க வந்து அரப்பளேஸ்வரர் கோயிலும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இங்கே வந்து காரன் பாட்டி காருக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு அதனால கார் டோக்கன் எடுத்துகிட்டு அப்படி கிளம்புறோம். நம்ம இப்போ அரப்பளேஸ்வரர் கோயில் வந்தாச்சு. வந்துட்டு அப்படி கார் பார்க்கிங்கில் போட்டு அப்படி உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தட்டுகள் நிறைய வச்சுருக்காங்க. சுற்றி திருவிழா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதனால தான் கடைகள் ஃபுல்லாக கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். உத்ராட்ச கடைகள் வந்து வாசலில் அரப்பளேஸ்வரர் கோயில் வாசலில் வச்சுருக்காங்க. கருங்காலி லிங்கம் வச்சுருக்காங்க. கருங்காலியில் மாலைகள் நிறைய இருக்குது. அரப்பளேஸ்வரர் கோயிலில் வந்து லட்டு வாங்கியிருக்கோம், அதிரசம் வாங்கியிருக்கோம், முறுக்கு வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் 5 ரூபா 5 வாங்கியிருக்கோம். இது வந்து லட்டு வந்து ஒரு லட்டு 20 ரூபா. அதிரசம் வரமா 15 ரூபாயா? அதிரசம் வந்து 15 ரூபாங்க. முறுக்கு எவ்வளோ? முறுக்கும் 15 ரூபா தான்.
நம்ம எல்லாத்தையும் 5 வாங்கியிருக்கோம். கோயில் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. அப்படி நம்ம கோயிலை ஒரு சுற்றி காமிச்சிடலாம். இதுதான் முடவன் நாட்டுக்கால். கைகால் வலி இதுக்கெல்லாம் வந்து சூப் வச்சு குடிக்கிறது. ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது, ஆனால் அதனால தான் ஆட்டுக்கால் பேர் வச்ச மாதிரி இருக்காங்க. முடவன் ஆட்டுக்கால். அரப்பளேஸ்வரி கோயில் பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு மூலிகை கடை இருக்குது. நம்ம மிளகு சீரகம் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களே கேட்போம் எவ்வளோ என்னென்னு. மிளகு என்ன ரேட்னா போடுறீங்க? மிளகு வந்து அந்தந்த சீசன் டைம் அறுவடை டைமில் மட்டும் தானே 500 ஒரு கிலோ. அந்த அறுவடை டைமில் மட்டும் 500 இருக்கும். சரி. இப்போ வந்து அந்த மிளகு கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதனால மிளகு ரேட் ஏறினதுனால 800 ஒரு கிலோ. ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் 800. அதுலேயே 2-3 தரம் இருக்குது. 3 தரத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி இருக்குது. மற்ற எல்லா பொருளும் கொல்லிமலையில் விளையாடுதான். எல்லாமே விளையாடுதான். இணையெல்லாம் கொல்லிமலையில் இங்கே விளையுதுன்னு சொல்கிறீங்க? அதாவது கிராம்பு, பட்டை, சுருள் பட்டை, இந்த மராட் மொக்கு இருக்குங்களா, மராட் மொக்கு, இந்த இலை இதெல்லாம் என் தோட்டத்திலே விளையாடுது. அன்னாசி பூ, பாதாம் பிசின் வந்து வெளியிலேருந்து வரதான். சரி, எப்பவும் வந்தீங்கன்னா நம்ம அருள்கிருஷ்ண கோயில் பக்கத்தே இருக்குது, மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. என்னங்கிறத அரப்ளீஸ்வரா இயற்கை தானியம். இப்போ வந்து நம்ம ஆவாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளே போகிறோங்க. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே அனுமதி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான். ஒரு 5 டிக்கெட்டு தாங்கண்ணே, 5 பேருண்ணே. இதுக்குள்ள போக வேண்டியிருக்கு. ஒரு 1000 படிக்கட்டு இறங்க வேண்டியிருக்கு. இறங்கி போகணும். வாங்க, பாதைகள் கொஞ்சம் வேகமாக இறங்கினா தான் ஏறும் போது நல்லா குளிச்சுட்டு வேகமாக இறங்கலாம். வாங்க, அப்படி போவோம். போகிற வழியில் இதே ஒரு கடை மட்டும்தான் டீ கடை, மூலிகை சூப்பு எதுனாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். வேறு இடையில எந்த கடைகளும் கிடையாது. கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து போக வேண்டியதான். ஒரு வயசானவன் கூட்டு வந்து நல்லா வச்சு சரிங்க, அருமை, நல்லா இருக்கும். கீழே பால்ஸோட சவுண்டு அப்படி கேட்குதுங்க. அதெல்லாம் வீட் பண்ணுறீங்களா? அப்பா காதல் வாயிட்டு புகையா தள்ளுது. அடே பாருங்க, நாங்கள் இறங்கி வந்த படியை பாருங்க எப்படி இருக்குது. இதான் இறங்கி வந்த படி. இன்னும் இறங்க வேண்டியிருக்கு. நம்ம ஆட்கள்லாம் இப்படி இறங்கி போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படியே போவோம். படியை பார்த்தீங்களா எப்படி வளைஞ்சி போகுது பார்த்தீங்களா? நம்ம நண்பன் வந்து இந்த தூணை பிடிச்சிட்டு போகிறான் பார்த்தீங்களா? அவன் நம்ம நண்பன் தனபால், வாணிபுரி வியாபாரி. அவன் போயிட்டு முன்னால் போயிட்டு என் ப்ளூ கலர் சட்டை வந்து என்னோட மாப்பிள்ளை. அங்கிட்டு போகிறவன் என்னோட நம்ம கடை நண்பர். அவர் நம்ம அருள் வந்து முன்னால் நடந்து போயிட்டுருக்கான். அவனை வந்து இந்த தெரிய மாட்டுக்கான். இந்த கை கட்டுறான் பாருங்க, கை கட்டுறான் பற்றியில அவன் வேகமாக நடந்துக்கு போயிட்டுருக்கான். தனபால் என்ன வந்துச்சு போறதையா? நடக்க முடியாதையா? வா வாயா வாயா. இறங்கி முக்கால்வாசி தூரம் வந்தாச்சுங்க. வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க, ஒரு தண்ணி கேன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஓய்வு எடுத்துட்டு அப்படியே போகலாங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. வாங்க அருளே, உன்னோட அனுவரை சொல்லு. காலெல்லாம் வைப்ரேஷன் ஆகுது, ரொம்ப நடக்க முடியல.
இங்கே இறங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஊமையை வந்து வாய் பேச முடியாத ஊமையை அவனே நல்லா நடந்து வரான். அவனுக்கு காலில் வேறு பிளேட் வர வச்சிருக்கு, அவனே நடந்து வரான் பாருங்க. இவனால வர முடியலையா. கொஞ்சம் மண் தரப்படுறாங்க. படியில் இறங்கி முடிச்சு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் மண் தரையாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் இறங்க வேண்டியிருக்கு. இறங்கினோன்னா அடி உள்ளே போயிடலாம். வாங்க உள்ளே போவோம், ஏமா நடப்போம். ஹரிச்சு வந்து கேட்கா, ஹரி தெரியுது பாருங்க. கடவுளை பார்த்துட்டேன். அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா அருவி. அருவியோட சவுண்ட் பக்கத்தில் கேட்டுகிட்டே இருக்குங்க. அருவி பக்கத்தில் நெருங்கிட்டே இருக்கும். 1000 படிக்கட்டு இறங்கி வந்தாச்சுங்க. ஆகாய கங்கை பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் அருவியோட சவுண்டு அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கு. சாரல் இங்கே வரை நிற்க முடியல, அந்தளவுக்கு சாரல் அடிக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் படிக்கட்டு கிடையாது, அவ்வளோ பாறைகள் ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்கும். இந்த பாறையில் ஏறி அப்படியே நாம் அங்கே போகணும். சரி வாங்க. பாறைகளை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறையாக தான் இருக்குது, அதை தாண்டி தான் போகணும். ஆனால் அங்கே நிற்கவே முடியல, அந்தளவுக்கு சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆகாய கங்கையை பார்த்தோன்னே ஒரு பேரு இன்பமாக இருந்த மாதிரி இருக்குது. சாரல் மூஞ்சில் அப்படி சிலுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு சந்தோஷம், மனசுக்கே ஒரு சந்தோஷமாகிட்டு பாருங்கள். ஆகாய கங்கை அருவியை பாருங்கள். அந்த அருவியோட சாரல் வந்து தண்ணி பட்டு செல்லு வீடியோவே மங்களாயிட்டு அந்தளவுக்கு சாரல் அடிச்சுட்டு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏரியாவே. ஆகாய கங்கை போயிட்டு வந்தாச்சுங்க. ஆகாய கங்கையில் தண்ணி அதிகமாக உழுது. ஆனால் நிற்கிற இதில் வந்து பார்ட்ஸில் வந்து சரியான போஸ்ட் விடுறதுனால அங்கே நின்று குளிக்க முடியல. அந்த தண்ணியே நம்மளை தள்ளிடுது. அதனால் அப்படி நம்ம குளிக்காமே அதுலேயே நினைஞ்ச ட்ரெஸ் ஈரமாயிட்டு அப்படி வந்திருக்கோம். சரி நம்ம அப்படி மேலே ஏறும். ஆகாய கங்கை போயிட்டு வந்தாச்சுங்க. போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம சிற்றருவின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு கோயில் வேறு இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது. நம்ம அப்படியே அந்த கோயிலையும் பார்த்துட்டு அந்த சிற்றரையும் போய் பார்த்து குளிச்சுட்டு வருவோம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே சிற்றருவி போகிற வழியில் ஷூட்டிங் பாட்டுங்க. இந்த இடம் வந்து நிறைய படங்கள் எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சுற்றி பார்க்கும் போதெல்லாம் நிறைய படங்கள் இந்த இடத்துல எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே உள்ளே போவோம். சிற்றருவியில் பார்த்தீங்கன்னா யாருமே குளிக்கல, ஒரே ஒரு நபர் தான் குளிக்காரு. தண்ணி வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. நம்ம நண்பர்கள் எல்லாருமே இந்த அருவியில் குளிக்க வேண்டானே, நம்ம ரூமை பார்த்து போவோம், நேரம் ஆயிட்டு அப்படின்ட்டாங்க. அந்தளவு ரூமை பார்த்து வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் வந்துட்டு நல்லா இருட்டிட்டு நல்லா ஒரு பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஜாலியா இருக்கணும்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்களா? நாங்கெல்லாம் எப்போதுமே ஜாலியா தான் இருக்கோம். போட் ஹவுஸ்னு போட்டிருக்காங்க, போட்டு இல்லைன்னு போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போவோம். உள்ளே போகிறது ஒரு ஆளுக்கு 10 ரூபாயா. வாங்க உள்ளே போவோம். நல்ல ஒரு ரூபா. டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு போகிறேன்.
பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் ஆடுறதுக்கு விளாட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க, சர்க்கஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் ஒரு எருமை மாடு வந்து ஆடுறது தான் பெரிய ஹைலைட்டுங்க. என்ன செய்ய, சின்ன பிள்ளைகள் ஆடுறதுல எருமை மாடு விளாட்டு பார்த்தீங்களா, என்ன செய்ய. சரி, நம்மளும் ஊஞ்சல் ஆடு. வெயிட்டு நீ தானே வெயிட்டு. கூட வந்த நண்பர்கள் அவ்வளோருமே போட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே 40 ரூபா ஒரு ஆளுக்கு போட்டிங் டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே ஏறிட்டோம். அதாவது நண்பர்களே, நம்ம போட்டில் போயிட்டு இருக்கோங்க. போட்டுக்கு வந்து ஒரு ஆள் 40 ரூபா வாங்கியிருக்காங்களா, அழுத்துல இருக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பையங்க. அந்த பையங்க பார்த்து கொஞ்சம் பாவப்பட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே பெடல் போட்டு போகும் வண்டி ஸ்பீடா போகுது, பின்னால ஆக்சிடென்ட் ஆக போகுது. ஹலோ நண்பர்களே, இவ்வளோ நேரம் சுற்றினதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாதுங்க. இந்த மலையிலுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ மாசி பெரியசாமி கோயில்னு இந்த கொல்லிமலையில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், ஒரு தெய்வம் இருக்கான். நம்ம அப்படி அவரை போய் பார்க்க போகிறோம். இப்படி போனால் 2.5 கிலோமீட்டரான் ட்ரெக்கிங் பண்ணி போகணும். இப்படி போனால் 1.5 கிலோமீட்டரான். நம்ம 1.5 கிலோமீட்டரில் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க. கயிறு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரை போய் பார்க்க போகும்போது வலியும், மழை நேரத்தில் வந்து வலுங்கிறதுக்காக இதை பிடிச்சி ஏறுறதுக்காக தான். இப்படி வயசான ஆளுகள்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு ஏறினா தான் ஏற முடியும். இப்போ எனக்கே மூச்சு வாங்குது, அந்தளவுக்கு மூச்சு வாங்குது மேலே ஏறி வந்ததுனால. சரி, எப்படி வாங்க. உண்மையிலே சத்தியம் சாமி ஐயா. ஏரியா ஃபுல்லாக வழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கயிறை பிடிச்சி மேலே ஏறி போயிட்டு இருக்கேன். அண்ணன் மொத்தம் நடக்க முடியாமல் உட்காந்துட்டான். என்னென்ன அப்படின்னா, மூச்சு இலக்கிப்பா. இந்த மாசி பெரியண்ணா கோயில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 9 மலை இருக்குது கொல்லிமலையில். அந்த 9 மலைக்கும் இவங்களை இந்த கோயிலை சொன்னால் தெரியாத ஆளே இருக்காது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னால இங்கே வந்து ஆடு, கோழி, சேவல் இதெல்லாம் வந்து பலி கொடுத்துட்டு போகிறாங்க. வேட்டக்கார மலையின் ரகசியங்கள் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த மலையும் ஒரு ரகசியமான இடம். இந்த மலை வந்து ரொம்ப அற்புதமான இடம்னு சொல்லலாம். அந்த மாசி பெரியண்ணா கோயில். நாங்கள் பயணிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம மாசி பெரியண்ணாவை பார்ப்போம். இந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சண்டை போட்டாங்க அப்படின்னா, நான் மாசி பெரியண்ணாட்ட சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மிரட்டல் தோணத்தோடையே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த தெய்வம் வந்து ரொம்ப சக்தி வந்து தெய்வம் அப்படிமா. நம்ம பாதி தூரம் வந்திருக்கோம். பாதி தூரத்தில் இங்கே ஒரு சூழாது கட்டி இதில் வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிருக்காங்க. விளக்கெல்லாம் போட்டு கும்பிட்டுருக்காங்க. இல்லை, எலுமிச்சம்பழம்லாம் வச்சுருக்காங்க. இது என்ன தெய்வம்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் அதை வணங்கிட்டு போவோம். நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த அண்ணன் கையில் வச்சுருக்கிறது வந்து ஆட்டுக்குட்டியோட தலை. முன்னால் போகிறது தூக்கிட்டு போகிறது ஆட்டுக்குட்டி. பலி கொடுத்து தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம மாசி பெரியண்ணாவில் கோயிலில் வந்து ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு நேமிசமாக. இது வந்து இப்படி நேமிசம் பண்ணும்போது அவங்க என்ன நேமிசம் வேண்டியிருக்காங்களோ அந்த நேமிசம் வந்து வீடு போய் சேரக்குள்ளேயும் நடந்துடும் அப்படிங்காங்க. நெஞ்சில் பயத்தோட, மனசில் ஒரு பக்தியோட நாங்கள் பயணம் செஞ்சு போயிட்டுருக்கோம். நம்ம கோயில் நெருக்கிட்டோம் நினைக்கிறேன். கோயில் பக்கம் தானே? சரி.
சரிங்க சரி. 2 மலை ஏறணும். இன்னும் 2 மலை ஏறணுமோ? சரி சரி. இந்த காட்டை பார்த்தோடனே ரொம்ப அமைதியாக இருந்தோடனே அப்படி கொஞ்சம் ஒரு பயத்தோடையே நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப பெருமூச்சு விட்டோம். அந்த இயற்கை அழகை பார்த்தோடனே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சந்தோஷம்டா, கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் எல்லார் மூஞ்சிலையும் அருளாக இருந்துச்சு. மாசி பெரியசாமி கோயிலில் வந்து அவங்க கல்லாவும் இல்லத்தை இப்படி கல்லால் கட்டுறாங்க. நம்மளும் கட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க போதோ இடையிலே தவிர அடிக்காச்சு. சரி, நம்மளும் ஒரு வேண்டுதலை போட்டு அப்படி கோயிலில் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பயணம் பண்ணி வந்த இடம் இதுதான். பார்த்தீங்கன்னா இயற்கை அளவு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் காற்று ரொம்ப நிற்க முடியாத அளவுக்கு காற்று அடிக்குது. நம்ம மாசி பார்க்கறதுக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே மேலே ஏறும். இது வந்து மாசி பெரியசாமி கோயிலுங்க. வாசலில் நிற்கிறோம். இது வந்து சேவலை வந்து சூலாயத்தை குத்திருக்காங்க பார்த்தீங்களா? சுற்றி இருக்க வந்து எல்லாமே அவங்க வேண்டுதலை வச்சு குத்துறதான். ஆனால் அவங்க இப்படி வேண்டுதல் பண்ணாங்கன்னா அவங்க ஊருக்கு போய் சேர்றவங்களையுமே அந்த வேண்டுதல் பழிச்சிருமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஐயா நம்ம பெரியசாமி ஐயா. நம்ம அவரை போய் பார்க்கணும். அப்படி உள்ள கோயிலுக்குள்ள போகலாம் வாங்க. இதுதான் கோயில், அந்த தான் முன்வாசல். நம்ம அப்படி போவோம். இங்கே வந்து கோயில் வாசலில் நிறைய மணிகள் நிறைய கட்டியிருக்காங்க. கோயிலில் வந்து நிறைய தாய்க்கு தான் நிறைய கட்டியிருக்காங்க அப்படிங்களா? வேண்டுதலை நினைச்சபடி தாய்க்கு நிறைய சுற்றி கட்டியிருக்காங்க கோயில். அப்படி இதுதான் சன்னதியை பாருங்க. கோயிலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஃபுல்லாகவே காயினை ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்காங்க பாருங்க. என்ன வேண்டுதல் வச்சு காயினை ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்காங்க. மரம் ஃபுல்லாக காயினாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே காயினாக தான் இருக்குது. அவ்வளோ விசிட்டிங் வர வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் ஜூம் பண்ணிக்கேன். இதா காயினை பார்த்தீங்களா? ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக. இது அரச மரத்தில் ஒரு விசிட்டிங் ஏடு இதெல்லாம் வச்சுருக்காங்க. கோயிலை சுற்றி இந்த மாதிரி தான் இருக்குது. அது அவ்வளோ காசு தான். அது என்ன வேண்டுதல் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதையும் மக்கள்கிட்ட கேட்கணும். மாசி பெரியண்ணா கொல்லிமலையில், அதாவது ஐயப்பன் சாமிக்கு மேலே ஒரு சக்தி வாய்ந்தது. 9 மலையில் உட்காந்து 9 மலையில் வந்து ஆடாத இந்த மலையில் வந்து உட்காந்தோன்னே இவரே அமர்ந்துக்கிறாரு. இந்த மலை ஆடவே இல்லை. சரிங்களா? இவர் வந்து அந்த நாள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இவங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே இங்கே தான் வந்து இவங்க சொந்த ஊர் வந்து வருஷ்டிப்பாளையம். அவங்க புளியாஞ்சோலில் உட்காந்து புளியாஞ்சோலில் இப்போ இத்தனை மலையை தாண்டி இங்கே வந்து இந்த மலையில் உட்காந்து இங்கே அமர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து காவுன்னா கெடா தான். ஆடு மாடு மேய்ச்சதுனால அவங்களுக்கு வந்து காவுன்னா கெடா தான். கெடா கோழி தான். ஆமாம். இவர் வந்து மாசி பௌர்ணமிக்கு திருவிழா. அதுவும் திங்கக்கிழமை எப்போ அந்த பௌர்ணமி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் அந்த திங்கக்கிழமைக்கு திருவிழா நடக்கும். அப்போ அதில் யாராலும் கூட்டம் வருவாங்க. அமாவாசையெல்லாம் பயங்கர கூட்டம் வரும். பௌர்ணமியிலும் பயங்கரமாக கூட்டம் வரும். அப்போ எல்லா டைமும் வந்தால் பூசாரி வாங்கி சொல்லி அனுப்புவாங்க. சாமிக்கு என்ன கோரிக்கைன்னா தகுடு வாங்கி எழுதி கட்டலாம். நம்மளோட என்ன கோரிக்கை குத்து விளக்கு வைக்கலாம், மணி வைக்கலாம்,
வேல் வைக்கலாம். சாமிக்கு என்ன சக்தி நம்மளால் முடியுதோ அதை செய்யலாம். அதுதான் மாசி பெரியண்ணன். அப்புறம் வந்து மாசி பெரியண்ணன், காமாட்சி, மீனாட்சி, காத்தவராயன், கருப்பண்ணசாமி 5 பேர் இருக்காங்க உள்ள. ஆமாம். கொல்லிமலைக்கு அப்புறம் ஒரு காவல் தெய்வம். இந்த பின்னால காசுலாம் வந்து அதெல்லாம் வீடு கட்டுறவங்க அது மாதிரி அந்த மாதிரி சொல்லி அது மாதிரி செஞ்சாங்க. அப்புறம் வந்து சாமிக்கு தேங்காய் பழம் எடுத்துகிட்டு வந்தால் தேங்காய் பழம், பத்தி, சோளம், சாம்பிராணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தேங்காய் உடைச்சி சாமி அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க. அவருக்கு தேவை 5 மாலை, 5 துண்டு, 5 வேட்டி, 2 பட்டு. அதுக்கு சாமிக்கு அதுதான் அவருக்கு வந்து அலங்கார பொருள். அது எப்படின்னா பூஜை சாமானம்னு சொன்னால் அது நிறையா இருக்குது. அது பூஜை சாமான்னா 1000 ரூபா கணக்கில் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணணும். இப்போ காலைல கூட ஒருத்தர் எடுத்து வந்து அபிஷேகம் நல்லா வச்சேன். சிங்கப்பூர்காரங்க வந்தாங்க. வந்துட்டு காலைல வந்து அபிஷேகம் வச்சுட்டு நிறைய வாங்கி கொடுத்து போயிருக்காங்க. அதுதான் இந்த சாமியோட காலேஜ். முடியாத காரியத்தாவே இவர் முடிச்சிருவார். அவர் நம்பினா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டேன்னா அது முடிச்சிருவார். குழந்தை இது மாதிரி குழந்தை பாய்க்கிறதுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் திருமணம் நடத்துறதுக்கு, மற்ற வேலை வாய்ப்பு, ஒரு கோர்ட்டு கேஸு எதாக இருந்தாலும் அவர் முடிச்சிருவார். அவர் நம்பினா முடிப்பார். அவர் நம்பினா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டேன்னா அது முடிச்சிருவார். குழந்தை இது மாதிரி குழந்தை பாய்க்கிறதுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் திருமணம் நடத்துறதுக்கு, மற்ற வேலை வாய்ப்பு, ஒரு கோர்ட்டு கேஸு எதாக இருந்தாலும் அவர் முடிச்சிருவார். அவர் நம்பினா முடிப்பார். இவருக்கு வந்து மெயின் கடா கோழி. இவருக்கு காவே அதுதான். ஓம் டம் 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 மாசி பெரியண்ணா பக்தம்னு பாதுகாப்பு உன்னோட கொள்ளைக்கு செல்வாக்கு கொடுக்கணும். வேறு உண்டாப்பனை மாசி பெரியண்ணா. இன்னொரு கயிறு கொடுத்தா கஷ்டம் தீர்த்து கொடுக்கணும். வெந்நீரை கொடுத்தா வினையை தீர்த்து கொடுக்கண்டா. மாசி பெரியண்ணா சாமி போற்றி. கோயிலுக்கு வந்து ஒரு பக்தர் ஒருத்தர் அவர் குறைகளை ஃபுல்லாக ஒரு தகடில் எழுதினார். எழுதிட்டு அங்குள்ள பூசாரி ஒரு மந்திரத்தை சொல்லி கையில் வச்சு இந்த மையை வச்சு தகடில் எழுதினார். எழுதிட்டு மந்திரத்தை சொல்லி நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. பக்தர் வந்து அந்த தகடை வாங்கி சேவலில் காலில் கட்டிட்டு அந்த சேவலை வந்து பழி கொடுத்துட்டாருங்க. இதுதான் வந்து அந்த பரிகாரம் பண்ணுறாங்க. மாசி பெரியண்ணா கோயில் வியூ பாயிண்ட்டு கோயில் அப்படி எல்லாத்தையுமே சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உலகின் ஆபத்தான மலைப்பாதைகளை கொண்ட இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகிய இடம்தான் இது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கொல்லிமலை தாங்க. திருச்சி நாமக்கல் இடையே 250 கிலோமீட்டர் சுற்றளவு. இந்த மலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1300 மீட்டர். இங்க இருக்கிற வாட்டர் ஃபால், மூலிகை மரங்கள் மற்றும் இயற்கை அழகை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வராங்க. பைக் ரைடர்ஸ்க்கு ஒரு சூப்பரான இடம் தான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டேஞ்சரான இடம் கூட. இந்த பாத்தீங்கன்னா வளைவுகள் எந்த அளவுக்கு ஆபத்தானன்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸா 70 ஹேர்பின் வளைவுகள் இருக்குது. இந்த ஹேர்பின் பண்டுகளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா தான் வண்டி ஓட்டணும். அதையும் தாண்டி பல மக்கள் இந்த இடத்துக்கு வராங்க. உலகத்துல இருக்கிற இயற்கையான மலைகள்ல அழகான மற்றும் அதிசயமான இடங்கள்ல இதுவும் உண்டு. ஓகே நண்பர்களே, கொல்லிமலைக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.